Good morning students. I am MRK. Today 10th maths class chapter 1 relations and functions exercise 1.5 8th sum composition function உள்ள sum third roman letter பார்க்குறோம். very important 5 mark sums. Okay, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 5 mark sums only. Okay, please carefully understand பண்ணி படி. third roman letterல what is given அப்படின்னு சொல்லி function கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி first write பண்ணிக்கோ. given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f of x is equal to x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு g of x என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா x ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு h of x என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3x minus 5 கொடுத்துருக்கு. 3x minus 5. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து f காம்போசிட் ஆஃப் g கொடுத்துருக்கு. அப்போ f இருக்கட்டும் g of x அப்படின்னு எழுதணும். f இருக்கட்டும் g of x என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது x ஸ்கொயர் எழுதிட்டேன். இப்போ இது பார்க்கையில் f of x நேம் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு போல் அது எழுதையில் x ஸ்கொயர் மைனஸ் 4னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், குட். நெக்ஸ்ட்டு மொத்தமாக எழுதையில் f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h அப்படின்னு வரணும். f காம்போசிட் ஆஃப் g இருக்கட்டும் h of x அப்படின்னு ப்ராக்கெட்டில் எழுதணும். h of x என்ன கொடுத்துருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கணும். f காம்போசிட் ஆஃப் g எழுதிட்டு h of x என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3x minus 5 கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட்டு இந்த f காம்போசிட் ஆஃப் g இந்த இருக்கு மேலே. அப்போ இதில் உள்ள எக்ஸை இந்த எக்ஸை எடுத்துட்டுடா தம்பி, இதை ரீப்ளேஸ் பண்ணணும்டா. பார்த்து கவனம், அதை எழுதுகிறேன் பாரு. 3x minus 5 எக்ஸுக்கு போல் எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டேன். பக்கத்தில் என்ன இருக்குது -4. அவ்வளோதான், இதுதான் ஒன்று. புரியுதான்னு பார்த்துக்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வா, வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸுக்கு போல் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும். பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது. ரைட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது g காம்போசிட் ஆஃப் ஹச்ன்னு இருக்குது. g காம்போசிட் ஆஃப் ஹச், g இருக்கட்டும் h of x அப்படின்னு எழுதிட்டேன். g இருக்கட்டும் h of x வாட் இஸ் கிவன் ஃபங்க்ஷன் 3x minus 5. நெக்ஸ்ட்டு g of xன்னு இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இதை எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக எழுதணும். அப்போ ஹோல் ஸ்கொயர் தான் போட்டு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3x minus 5 அப்படின்னு எழுதி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறணும். ஓகே, கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்க, இது பண்ணிடாமல் வேஸ்ட் பண்ணிடாமல் பார்த்து நிதானமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ மொத்தமாக எழுதையில் f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h அப்படின்னு அர்த்தம். அப்போ f இருக்கட்டும் g காம்போசிட் ஆஃப் hன்னு எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டு xன்னு எழுதணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த மேலே இருக்குது அப்படின்னு சொல்லையில் fன்னு எழுதிட்டு அதுக்குள்ளே ஆன்சரை தான் இங்கே எழுதணும். 3x minus 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கையில் இது f of xடா தம்பி. f of xனால் இந்த இருக்குது எக்ஸு. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இதை நான் ரீப்ளேஸ், இந்த இதை அப்படியே எங்கே இந்த இதை ப்ராக்கெட்டில் இருக்கு பாரு உள்ள, இதை எடுத்து அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணு. இந்த எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அப்போ இங்கே இருக்கிறது தானே இங்கே வரும். அப்போ என்ன வரும் 3x minus 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இந்த எக்ஸுக்கு பதிலாக பக்கத்தில் என்ன இருக்குது -4 இருக்குல்ல, அப்போ அதை எழுதித்தானே ஆகணும். இப்போ இது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் பாருவேன். இப்போ கம்பேர் பண்ணி பாரு, ஒன்றா தானே இருக்குது. அப்போ ஃப்ரம் எழுதணும்ல 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அப்படியே எழுதிடு. f காம்போசிட் g காம்போசிட் ஆஃப் h ஈக்குவல் டு f ஆஃப் காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h அப்படின்னு எழுதினா இது ஈக்குவல் டு ஓகே ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, குட். நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.